முதலாம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். அருமை ஆண்டவராகிய கர்த்தர் யோவானுக்கு மறை நீக்கி வெளிப்பாடு கொடுத்து எழுதப்பட்டதான ஒரு புஸ்தகம் தான் வெளிப்பாடு புஸ்தகம். சொன்னால் யோவான் பத்து என்னும் தீவிர நாடு கடத்தப்பட்டது. அவரை எண்ணெய் கோப்பையிலே போட்டு அவரை கொல்ல முடியாததினால் 10 என்னும் தீவுக்கு நேரே கடத்தி விடும்போது கர்த்தருடைய நாளில் அவர் ஆவிக்குள்ளாய் மாறும் போது இதுவேதான் இந்த உலகத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை மறை நீக்கி தேவன் அவருக்கு வெளிப்படுத்தலை கொடுக்கிறதை காண முடிகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அல்லேலூயா, இந்த புஸ்தகம் அதில் நடக்கக்கூடிய சில காரியங்களை மறை நீக்கி தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்தபோது இதனுடைய கடைசி புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிற இந்த புஸ்தகத்திலுள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவர் பாக்கியவான் என்றார். அருமை ஆண்டவராகிய கர்த்தர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவருடைய வருகையை குறித்து சொல்லப்படுகிறது. தேவ சபை மிக ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கிறது. நம்முடைய மனவாளராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா. நான் சீக்கிரமாய் வருகிறேன். இன்றைய ஆவியுள்ள சோதனைகளை பார்க்கிற வேளையில் வேதம் சொல்கிறது அவர் சீக்கிரமாய் வரப் போகிறார். இயேசுவினுடைய வருகை அடையாளம் என்ன என்று சீசர்கள் இயேசுவை கேட்கும்போது அல்லேலூயா, ஜனத்துக்கு விரோதமாய் ஜெயம், ஜாதிக்கு விரோதமாய் ஜாதியம், யுத்தங்களும் யுத்த செய்திகளும் கேட்கப்படும் போது உடனே ஆவியானவர் முடிவராது ஆண்டவருடைய வருகை அடையாளம் என்று சொல்லும்போது இன்றைக்கு நாம் பார்க்கின்ற வேளையில் யுத்தம் கலைகள், யுத்த வேகங்கள் தலைவனில் தாவிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் ஒரு பெரிய மர்ம சத்தியத்தை நமக்கு கோர்த்து சொல்கிறது. தம்முடைய மனவாட்டியாகிய சபையை மத்திய ஆகாயத்தில் சேர்க்கும்படியால் என்னுடைய ஆண்டவர் அதை சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டவர் இதற்கு முன்னே வந்தது தம்முடைய ஜனத்தை மீட்கிற ஒரு மீட்பராய் இந்த உலகத்திலே வந்தார் என்றால் அல்லேலூயா, இனி வருகிறது மீட்பராய் என்று ஒரு மனவாளராய் இயேசு சீக்கிரமாய் தம்முடைய மனவாட்டியாகிய ஆவே சபையை மத்திய ஆகாயத்தில் சேர்த்து கொள்ளும்படியால் என் இயேசு அதி சீக்கிரமாய் இந்த பூமியில் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் இனி வந்து யாரையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டு போக
அல்லேலூயா அல்லேலூயா. என்னை கேட்கின்ற தேவனுடைய பிள்ளையே, தேவன் அதி சீக்கிரமாய் வருவதால் இருக்கிறவனையால் தானும் நீயும் அவருடைய வருகை கண்டு ஆயத்தப்படு காத்திருக்க வேண்டியது தேவை. அல்லேலூயா. அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறது, இன்று பகல் ஆராதனை என் ஆண்டவர் வந்தா நம்ம எத்தனை பேர் ரெடியா இருக்கிறோம்? அவங்க மட்டும் அலையிலே சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலவுடைய கை இப்படி இருக்கு, சிலவுடைய கை இப்படி இருக்கு, சிலவுடைய கை இப்படி இருக்கு. அல்லேலூயா. சிலவு எது சில டவுட்டு ஆயத்தம் உண்டு அவருடைய வாழ்க்கையில. அவர் சீக்கிரமாக தம்முடைய பரமாத்தியாகிய சபையை மத்தியாகாயத்தில் சேர்க்கிறபடியால் அதை சீக்கிரமாய் வருகிறார். சிலர் சொல்கிறார்கள் ரகசிய வருகை என்று ஒன்று இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இயேசுவினுடைய வருகைக்கு ரெண்டு கட்டம் உண்டு. ஒன்று தனக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பரமாத்தி சபையை சேர்க்கிறபடியால் அடுத்தபடியாக வருகிறது. ஆமென் அல்லேலூயா. ஆமென். மத்தியாகாயத்தில் எடுக்கப்பட்ட தேவ ஜனத்தோடு வரும் வரையில் பகிரங்கமாக இறங்கி வருவார். ஒன்று ரகசிய வருகை, இரண்டு பரசிய வருகை. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு காந்தம் அல்லேலூயா ஏழை என்னுடைய வேலை பிடிக்கும் போது முட்டு பின்னானது பறந்து வேலையை தொத்திக் கொள்கிறது போல மத்திய ஆகாயத்தில் அவருடைய காதலத்தோடு கேட்கிற வேளையில் அருமையானே தேவனுடைய பிள்ளையே, நான் பறந்து உயர்கிறவர்கள் அதி சீக்கிரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதபத்தர்கள் பாடினார்கள், பரலோகமே என் சொந்தமே என்று சொல்லி காப்பேனோ. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பூமியில் உலகொக்கேயும் ஒரு காலத்திற்காய் வைக்கப்பட்டிருக்கிற போது அறியாதது வாசற்றவாறு கிரீடத்தை பெற்றுக் கொள்ளவரியால் தனக்காக அலங்கரிக்கப்பட்டவர் வாட்டியோம் தம்முடைய சபையை சேர்க்கிறபடியாக அவர் மத்தியாகாயத்தில் வெளிப்படுகிறார். அது சீக்கிரமாய் இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. அதனுடைய 12 அவசரப்படுகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. கேட்கிறாய் வருகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரமாய் வருகிறேன், அவர் அவருடைய கிரியை கொத்த பிரதிபலனோடு என்னுடைய ஆண்டவர் வருகிறார். சோதரா சோதரா, நீ நன்மை செய்தால் நன்மையோ, தீமை செய்தால் தீமையோ தேவனுடைய பிரதிபலமாக இறங்கி வருகிறது. அல்லேலூயா. ஆராதனை முடங்காம உண்மை உத்தம தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு அதற்கேற்ற பிரதிபலன் உண்டு. கர்த்தருக்கு உண்மையா வேர்திரித்து கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களுக்கு அதற்கேற்ற பிரதிபலன் உண்டு. அல்லேலூயா. சபைக்காக அழைத்து முதல் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு அதற்கேற்ற பிரதிபலன் உண்டு. அதெல்லாம் கொடுக்கிறபடியா அல்லேலூயா அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா.
உன்னுடைய எண்ணங்களுக்கும் பிரதிபலன் உண்டு. சோதரம் சோதரம் அல்லேலூயா. அவன் யாரும் சொல்றாங்க, நாங்க எண்ணுகிறது ஆண்டவருக்கு தெரியுமா? உன்னுடைய உள்ளத்தின் அந்தர்பாகத்தையும் நன்றாய் அறிகிறவன் என் ஆண்டவர். நீ சிந்திக்கிறதை என் ஆண்டவர் அறிகிறார். அதற்கேற்ற பிரதிபலனோடு தேவன் பெறுவார். தேவ சபைக்காய் வைக்கிற, தேவ சபையோட வளர்ச்சிக்காய் நிற்கிற, போராடுகிற, கொடுக்கிற, காப்பியை நடத்த அதற்கேற்ற ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் நாம் எல்லாரும் சுதந்திரிக்கிறோமானால் அவருடைய வருகையில் நான் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியது மிகவும் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய 20ஆம் வசனம் வாசிங்க. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அல்லேலூயா. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். என் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே சொன்னார், நான் மறுபடி வருவேன். சீக்கிரமாக சொல்கிறார். அல்லேலூயா. 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 அப்படியானால் தாவீதும் தேவனுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட ஆயத்தப்பட வேண்டியது மிகவும் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆண்டவர் நமக்கு வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். இது தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவரை பாக்கியவான், இந்த வசனத்தை கை கொள்கிறவரை பாக்கியவான். இதுல 3 காரியங்களை இங்கே காண முடிகிறது. அல்லேலூயா. சிலர் சும்மா வாசிச்சுட்டே போவாங்க. அல்லேலூயா. ரெண்டு சிலவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு கூட்டம் கை கொள்ளுவாங்க. இதுல யாரு முக்கியமானவங்க? இதுல யாரு முக்கியமானவங்க? கை கொள்ளுதல். நீ தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும். தேவனுடைய வசனம் வேதத்துல அதிசயங்களை காணவும் என் கண்களை திறந்ததும் என்று தாவீது சங்கீதக்காரன் சொல்கிறது போல ஆண்டவரே இந்த வேதத்தில் உள்ள உம்முடைய ரகசியங்களை கண்டுகொள்ளும்படியா என் கண்ணை தெளிவாக்க வேண்டி ஜெபிப்போமையானால் ஆண்டவர் இதனுடைய ஆழங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கிறவங்க வாசனம் வாசிக்க முடியாது, நீ வசனத்தை கேட்கணும். இப்ப பைபிள் அதில் ஓடியில் இருக்கிறார். கிடைக்கும் தட்டி ஆன் பண்ணா போதும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை ஏது வசனம் தேவையோ அது அப்படியே சொல்லிக் கொண்டே இருக்கும். இல்லையா? அதனால கண் பார்வை போச்சு, எனக்கு பழைய ஒரு வாசகம் நினைக்கிறவங்க அப்படிப்பட்ட வாங்கி வச்சு படிக்கலாம். அல்லேலூயா. அது உள்ளத்துல பாதியும். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. வாக்கியவான்கள் கால சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கால சமீபமாய் இருக்கிறார். இனி நாட்கள் செல்லாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்நாட்களில் அவர் சீக்கிரமாய் வரும்போது அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட நீங்களும் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். பிரச்சனைகள் உண்டு, பத்திரங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனால் இல்லாத ஒரு
சுதந்திரிக்கும்படியாக போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு ஆண்டவரே காத்திருடனை பாரவே வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. திருட சொல்லிக் கொண்டு வருவா, வீட்டுல சொல்லிக் கொண்டு வருவா, சொல்லிக் கொண்டு வரமாட்டான். அல்லேலூயா. திடீர்னு வருவா, இருக்கிற களவாடுகிறோம் போல. நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மனவாட்டியாகிய சபையை பக்தியாகாயத்தில் சேர்ப்பபடியால் திருடனைப் போல தேவன் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு. அப்பா, வேதம் சொல்கிறது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவருடன் உடுத்தி நீதி என்னும் சால்வையை தேவன் தரிப்பித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. யா, பிரைஸ் தி லார்ட். சிலபல சேட்டவடுறா. ஸ்தோத்ரா, ஸ்தோத்ரா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதி என்னும் சால்வையை தேவன் அவருக்கு தரிப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு அல்லேலூயா தேவனுக்கு எவரோ அவருக்கு தான் வெண் வஸ்திரத்தை தரிப்பிப்பேன் சொல்லும்போது அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்நாட்களில் வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்ட தம்முடைய தேவத்தை தம்மை திரையற்ற பரிசுத்த மனவாட்டியால் தேவனுடைய ராஜ்யத்தில் காணப்படத்தக்கதால் நானும் நீயும் அந்த வஸ்திரத்தை காத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. சாந்தி சபையோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது தன்னுடைய வஸ்திரத்தை அசுத்திப்படுத்தாத ஆளுநர் சிலர்கள் அங்கே உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, தேவனுடைய சபை அடுத்த கட்ட விடுதலுக்கு, அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு, அடுத்த கட்ட முயற்சிக்கு நீ கடந்து செல்லாதா? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய அறிவித்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ காத்துக் கொள்ளணும், காத்துக் கொள்ளணும். ஸ்தோத்திரம். உன் வஸ்திரத்தை அசுத்திப்படுத்தும்படியா, உன் வஸ்திரத்தை மாறுபடுத்தும்படியா சாத்தான் முயற்சிக்கும் போது, அத்தனை எதிராய் எழுப்பி வரும்போது, தேசத்தின் அதிபதி எதிராய் கிரியை செய்யும் போது, இந்த மகன் வேலையில நாலு நீங்கள் சொல்லணும், கர்த்தருக்காய் பயிராட்டு வாதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தம்முடைய மனவாட்டியாகிய சபையை சேர்க்கப்படியால் கடந்து வரும்போது நம்முடையதாக அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சபை ஜனா அல்லேலூயா, ஆண்டவர் வரும்போது அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட அவருடைய ராஜ்யத்தில் பங்காளியராய் காணப்பட நானும் நீங்களும் ஒரு ஆயத்தம் உடையவர்களால் இந்த மகள் காணப்பட வேண்டும். உன்னுடைய வஸ்திரத்தை நீ காத்துக் கொள்ளணும், காத்துக் கொள்ளணும்.
ஒரு வசனத்தை கரைப்படுத்தபடியா கடந்து வரும்போது அதில் ஆதிக்கத்தை ஜாக்கிரதையோடு காலடிகளை முன்றாக வைக்க வேண்டியது தேவை. மட்டுமல்ல தங்கள் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 10 சொல்லப்படுகிறது. அவர் எச்சரிக்கை வாசிங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதி என்று சார்த்தையை தரிப்பித்தார். அப்படிதானே? அல்லேலூயா. அப்ப இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ரட்சிக்கப்பட்ட இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வஸ்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதமத்தகாரினா சுப்ரவஸ்திரதாரினா என்று பிரிய தேவர்கள் அல்லேலூயா பாடிடுதா. தூத சங்கமாகவே எதே எதிரேக்கும் அவசதிந்தர தேதிடுவே சுப்ரவஸ்திரதாரினா எதே பிரிய தேவர்கள் அல்லேலூயா பாடி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடல் வராது என்றாலும் அந்த பிரம்மஸ்வரம் தரித்துக் கொண்டு அல்லேலூயா தேவன் இயேசு ஆண்டவருக்கு முன்னதாக பரிமிடத்திற்கு முன்னதாக நீங்களாக ஒரு கூட்டம் நிலத்தை பார்த்துக் கொண்டு இவர்கள் யார், இவர் எங்கிருந்து வந்தவர்கள் என்று கேட்ட வேளையில் ஆட்டுக்குட்டியார் இவருடைய இரத்தத்தால் தங்களை தேய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. இவர்கள் மிகுந்த வஸ்திரத்தில் வேண்டு வந்தவர்கள். தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியார் இவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். இந்த மகன் ஆவியுள்ளதை சந்திரனாக சாகிற கற்பசங்களை மாற்றி போட இயேசுவினுடைய இரத்தத்தால் அவருடைய வஸ்திரத்தை தேய்த்து வெண்மையாக்கும். ஓ ரீகாரவரவச்சியா. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தினுடைய பிரகாரங்களில் தேவனுடைய ஊழியம் செய்து கொண்ட யோசுவாவுடைய வஸ்திரத்தில் ஒரு சின்ன புள்ளி காணப்பட்டது, சின்ன நரம்பு காணப்பட்டது. என்னுடைய ஆற்றல் சொன்னா ஓ தீரை இறந்து இழுத்தெடுக்கப்பட்ட கொள்ளி என்று சொல்லி அல்லேலூயா காசை கடித்து விட்டு அந்த வஸ்திரத்தை கிளீன் பண்ணினார். அல்லேலூயா. அப்படியாக இந்த மகள் மேலே எதை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா, ஆண்டவருடைய காக்கல தூதி கேட்கும் போது நாளுதியோ பறந்து உயரம், பறந்து உயரம், பறந்து உயரம். அல்லேலூயா. சீக்கிரம் உங்களுடைய வசனம் கூட வாசித்து ஜெபிக்கலாம் என்று வாசிக்கிறேன். 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 22 அதனுடைய 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். இன்னும் அவன் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. 18ஆம் வசனம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் இந்த வசனத்தை ஒருவன் கூட்டினார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் வசனத்தை கூட்டினார். இந்த வசனத்தை எல்லாமே சாகவல்ல. அடுத்து ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், இந்த வசனத்திலிருந்து எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அவை திருக்கி போடுவார், அதை எடுத்து போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் தாவீதுகளும் கர்த்தருக்காக வைராக்கியமாயிருக்க ஒரு வசனம் வாசித்து ஜெபிக்கலாம் என்று கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அது 27ஆம் வசனம்.
மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டார். 27 மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவருக்கு பலனளிப்பார். தேவனுடைய பிள்ளையே, தேவ மகிமை பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தூதர்களோடு கடந்து வருவார். கர்த்தத்தாவே ஆரவாரத்தோடு பிரதான தூதருடைய சத்தத்தோடு தேவனுக்கு காலத்தோடு கூட அவர் பரலோகத்திலே இருந்து இறங்கி வருவார். பிதாவினுடைய மகிமையோடு இறங்கி வருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆரவாரம் எதற்கு தெரியுமா? அல்லேலூயா. மரித்த போல பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்பும்படியா அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு கண்ணி வைக்கும் நொடி பொழுது மறுரூபமாய் அவர்கள் கல்லறைகளை விட்டு வெளியே வருவார்கள். அல்லேலூயா. பிரதான தூதருடைய சத்தம் எதற்கு தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவர்கள் பறந்து போகும்போது அல்லேலூயா தடப்படப்பட்டிருக்கின்ற அல்லேலூயா சாத்தான் அதை தடப்படபடியா முயற்சிக்கும் போது கெப்ரியேல் தூதன் இறங்கி அதை வெட்டி போடுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரதானதூதனுடைய தேவனுடைய காலத்தோடு அந்த காலத்தோடு கேட்க பேரையில் அல்லேலூயா ஜீவனோடு இருக்கின்றார். மறுரூபமாக்கப்பட்டு இந்த மண்மையவாறு சரீரம் மாறி விண்மையவாறு சரீரம் பெற்றவர்களால் ஒரு நாள் பரந்துயர போகிறோம். அல்லேலூயா. இந்த சரீரம் பிறவியிடம் உடையது, வியாதி உடையது, பிரச்சனை உடையது, போராட்டம் உடையது, நெருக்கம் உடையது, பசி உடையது, தாகம் உடையது, தாகம் இல்லாத பசி இல்லாத ஒரு விண்மையவாறு சரீரத்தை பெற்றவர்களால் நானும் நீங்களும் ஒரு நாள் பரந்துயர போகிறோம். அல்லேலூயா. மத்தை பாடுகிறார். எரிக்கதே சிறிது கண்டால் மதி இகத்திலே வாய சுகம் எதே விட்டால் மதி. அல்லேலூயா. ஓ இவர்கள் வேறு பரதேசிப்போ இவரத்தை பார்ப்பிடவோ பயம் பெறோம். இதவர்கள் தருகிற பேர்மை பிரஸ்தாவம் எல்லாம் உலகத்தோடு அழியும் போது அறியாத நித்திய ராஜ்யத்தில் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியா இந்நாட்களில் நாம் ஆயத்தப்பட வேண்டியது தேவை. உலகேற்ற பிரதிபலனோடு கர்த்தர் வருகிறார். கர்த்தர்கள் உழைக்கிற, கர்த்தருக்காய் போராடுகிற, கர்த்தருக்காய் நிற்கிற, கர்த்தருக்காய் கண்ணீர் விடுகிற, கர்த்தருக்காக போராடுகிற உலக அதற்கேற்ற பிரதிபலனை கொடுக்க